கோண்டிஸ் காலனி எங்கள் ஏரியா பேர். நாங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ். நாங்கள் பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான். நாங்கள் தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு அந்தளவுக்கு உதவி செய்கிறது கிடையாது. எங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்கிறது கிடையாது. நாங்கள் தளபதி கிட்ட சொல்லியிருந்தோம் எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு. நாங்கள் வந்து மூளை வளர்ச்சி கம்மி பையனை வச்சுருக்கோம். இந்த இடத்துல பாம்பு வருதுங்க, எல்லா அசிங்கமான பொருளெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. டிச்சு தண்ணியெல்லாம் எங்களுக்கு மேலே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து மன்றத்தில் நாங்கள் சொன்னோம். உடனே எங்களுக்கு வந்து தளபதி வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் எங்கள் மன்றத்தில் இருந்த தலைவருங்க பாபா அண்ணனும் அவர் கூட இருக்கிற மற்றவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தளபதிக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். இந்த எல்லா ஓட்டுமே அவருக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தளபதி ஃபேன் தான். நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் குடிசையில் இருந்தோம். குடிசைனா வந்து நாங்கள் வந்து இந்த புடவையில் தைச்சி போடுவோம். புடவையில் தைச்சி நாங்கள் போடுவோம் வீடு. சாக்கடை தண்ணியும் வரும். எங்களுக்கு வசதி எந்த அடிப்படை வசதியும் எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி எங்களுக்கு இந்த வீடு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த காலனியே மகிழ்ச்சியாக இருக்குது. தளபதி எங்களுக்கு இந்தளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் தளபதிக்கு எங்களுக்கு போதுமானது இது போதுங்க. இதுக்கு மேலே நாங்கள் எந்த உதவியும் நாங்கள் கேட்க மாட்டோம். கேட்டோம்னா நாங்கள் மற்றவங்களுக்காக கேட்போம். எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஜனங்க. தளபதி அவருக்கு எங்களுக்கு செஞ்ச மாதிரி இந்த மக்களுக்கும் செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. வேறு எந்த கோரிக்கையும் எங்களுக்கு கிடையாது. தளபதிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். அவர் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி.